வெல்கம் கைஸ். நம்ம இப்போது ஃப்ரீயாக 1 இயருக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு. அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக பண்ணி நீங்கள் பெஸ்ட்டாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் தேவை அப்படின்றத சொல்ல போகிறேன். கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எட்டர்னல் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காகவே இந்த வீடியோ போடுறோம். இப்போ நம்ம ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே போகிறவங்க ஒரு டூல் பை பண்ணோன்னாக்கா அதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு இப்போ 1 இயர் ஃப்ரீன்றதுனால நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக இதெல்லாம் இந்த மாடல்லாம் ஓடும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் எப்படி இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இதில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே அந்த டூல்ஸோட யூஸ்ஃபுல் அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அது என்ன வச்சு தானே பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஓகேங்களா? அதுலேயுமே நான் மேக்ஸிமம் அன்லாக் டூல் எப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் பெய்டு தான். வாங்க முடியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் சொல்கிற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணால் அதிலே ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த டூலு. இந்த டூலில் போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம இதை டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? டெவலப் பண்ணுறதுக்கும் அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் இமெயில் அட்ரஸ்ஸு, யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். இமெயில் அட்ரஸ் போடுங்க. யூசர் நேம் அதுக்கான கரஸ்பாண்டிங் கரெக்டாக எந்தெந்த இடத்துல இருக்குமோ அங்கங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னோடய இமெயில் ஐடி, என்னோடய யூசர் நேம் போட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட யூசர் நேம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நான் இப்போ லாகின் பண்ணி அது ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா லாகின் அதாவது ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிசி சேஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 24 ஹவர்ஸ். நீங்கள் வேறு பிசியில் லாகின் பண்ண போகிறீங்க, உங்கள் பிசியில் லாகின் பண்ணிங்கனாக்கா வேறு பிசி லாகின் 24 ஹவர்ஸ் ஆகும். அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன மாடல் ஓடும், என்னென்ன மாடல், என்னென்ன வெர்ஷன், என்னென்ன பிட் வெர்ஷன் சப்போர்ட் ஆகும். அங்கேயே டவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் மேகாவை டவுன் பண்ணிக்கலாம். மேகா ஒர்க் ஆகாதவங்க வேறு ஒரு லிங்க்கு, 3 லிங்க் இருக்குல்ல, ஏன்னா ஒரு லிங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் ட்ரைவ் இருக்குது, வேறு ஒரு லிங்க்கும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விண்டர் வேணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் 7 ஜிப் ப்ளேஸ் பண்ணுறேன். 7 ஜிப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போ அது நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆகுதை பார்த்துடலாம். ஓகேங்களா? ரன் ஆகிட்டு ரன் ஆன பிறகு இது ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு டேட்டா ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட்டா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் வச்சு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி 2 லிங்க் ஓப்பன் ஆகும். அது எந்த இது முடித்தாலும் க்ளோஸ் பண்ணுறேங்க. ஓகேங்களா? பாருங்கள், டூல் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு செக் பண்ணிக்கலாமாங்க. நீங்கள் உங்கள் பிசியில் ஓன் பிசியில் பண்ணுறீங்கனாக்கா ரிமூவ் கொடுத்துக்குங்க. ஏன்னா ஒரு முறையும் நீங்கள் பாஸ்வேர்டும் யூசர் நேம் போடணும் அவசியம் கிடையாது. உங்கள் ஓன் பிசியில் மட்டும் பண்ணுங்கள். வேறு பிசியில் எதனா லாகின் பண்ணுறீங்கன்னா அது கொடுக்காதீங்க. ஓகேங்களா? நான் யூசர் நேம் போட்டாச்சு, பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரு பண்ணி லாகின் கொடுக்குறேன். ஒன்ஸ் லாகின் ஆச்சுனாக்கா அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றது அதில் எல்லாமே காமிச்சிடும். ஓகேங்களா? பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எம்டிகே, குவால்காம், எஸ்பிடி, சாம்சங் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஃப்ளாஷிங்கிற டேப் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவலாக எல்லா ஃபோன் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு. மற்ற டேப் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டைரெக்டாக எஃப்ஆர்பி அப்புறமா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும். ஓகேங்களா? சிங்கிள் ஆப்ரேஷன். ஓகே, பாருங்கள், இதில் இன்ஃபினிக்ஸு எல்லா மாடலுமே இந்த ப்ரீலோடர் வெர்ஷன் கொடுத்துருக்கானுங்க. இது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, நியூ செக்யூரிட்டி அப்டேட் கூட நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், எஃப்ஆர்பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே இங்கே பிராண்ட் சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அந்த ப்ரீலோடர் மோட் மட்டும் நீங்கள் எந்த மோடில் கனெக்ட் பண்ணுறீங்க மட்டும், எந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுறீங்கன்னு கொடுத்தாவே போதும். எம்டிகே ஃபுல்லாகவே யூனிவர்சல் தான். ஓகேங்களா? எந்த மாடல் எப்படி கனெக்ட் பண்ணாலுமே எடுத்துக்கும். ப்ரீலோடர்னாலும் ஓகே, மீடியாடெக் போட்டாலும் ஓகே. அது ப்ரீலோடர்னாக்கா நீங்கள் ப்ரீலோடர் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியாடெக் பீரோம் போர்டுனாக்கா நீங்கள் அந்த டிக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். குவால்காமில் அதே மாதிரி பிராண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பிராண்டு சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிராண்டில் என்னென்ன மாடல் இருக்கோ அந்த மாடல் சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள்,
அங்கே எஃப்ஆர்பி இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ரீசெட் எஃப்எஸ் இருக்குது. ஒரு சில மாடல் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வரும். இப்போ எம்ஐ இருந்துச்சுனாக்கா எம்ஐ அக்கௌண்ட்டும் வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி வரும். எஃப்ஆர்பினா எஃப்ஆர்பி ரீசெட் பண்ணுற மாதிரி தனியாக வரும். எம்ஐக்கு தனியாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், மற்ற ஃபோன் ஃபங்க்ஷன்ஸ் தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு மாடல் சூஸ் பண்ணும்போது தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் புதுசாக எனேபிள் ஆகும். அதுவே மற்ற டூலில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருப்பானுங்க. இதில் வந்து நீங்கள் மாடல் சூஸ் பண்ண அப்புறம் அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் சப்போர்ட் ஆகுமோ அது மட்டும் எனேபிள் ஆகி காட்டுது. உங்களுக்கு வந்து எந்த குழப்பமும் வராது. நீங்கள் இதுக்கு ஒர்க் ஆகுமா சப்போர்ட் ஆகுமான்றதை பாருங்கள். ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போதும் ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே வந்து சப்போஸ் அன்லாக் பூட் லோடுனாக்கா அந்த மாதிரி சப்போர்ட் ஆச்சுனாக்கா இடிஎல்லில் அந்த அன்லாக் பூட்டர் காட்டும். ஓகேங்களா? ஓகே, புரியாதவங்க இது புரியலனாலே நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸ்பெக்ட்ரம் ஐசி வந்து யூனிசாக் ஐசி, அதில் வந்து எல்லா ஒரு ஆட்டோ எக்ஸ்பைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட்டோ எக்ஸ்பைட் வந்து அதுவாக வந்து என்ன வெர்ஷன் சூஸ் பண்ணி அதுவே எக்ஸ்பைட் பண்ணிக்கும். அதே மாதிரி சாம்சங் வந்து இந்த ஓடின் மோடில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே ஃப்ளாஷ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓடினும் யூஸ் பண்ணலாம், இதுலேயும் ஃப்ளாஷ் பண்ணலாம். அந்த சாம் எஃப்டபிள்யூ டூலில் இருக்கிற ஃப்ரீ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அது கொடுத்துருக்காங்க. இந்த அன்ட்ரிக் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபுல் ஃபைல் ஃப்ளாஷ் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷிங் டேப் வந்து நம்ம எல்லா ஃபோனும், அதாவது எம்டிகேனா எம்டிகே ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி, குவால்கம்னா குவால்கம் ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி, அதாவது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளாஷிங் டேப்புக்குள்ளே குவால்கம் எம்டிகே அப்படி கொடுத்துருக்காங்க. இன்னும் எஸ்பிடி தரல ஃப்ளாஷிங்க்கு. எஸ்பிடி வந்து இதுக்கப்புறம் வர அப்டேட்டில் வந்து பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்து இந்த ரெகுலராக இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதோட அப்டேட்ஸ்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு தருவோம். அப்டேட்ஸ் என்னென்ன இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஃப்ரீன்றதுனால இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய ஆப்ஷன் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் வந்து இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுன்றதும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்பப்போ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா? டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம், இல்லை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கேட்கலாம். நாங்கள் அதை படிச்சுட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து நாங்கள் எல்லாமே ஃபங்க்ஷன் செக் பண்ணிட்டோம். எல்லா ஃபங்க்ஷன் பக்கா ஒர்க் ஆகுது. டெமோ மொபைல் நம்மக்கிட்ட இல்லை. அது டெமோ மொபைல் வந்த பிறகு நாங்கள் ஒரு மொபைலாக வந்து டெமோ ரெடி பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஒர்க் ஆகுதுன்றதை நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் இதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானும் அதுக்கான ரிப்ளை வந்து மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.